ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் விளாக் தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, ஒரு கோயிலுக்கு போகிறோம். அந்த கோயில் நம்ம இங்கேருந்து ஆவடி ஸ்டேஷன்லேருந்து எவ்வளோ தூரம், அங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, இந்த கோவிலில் என்னென்னலாம் கொடுக்குறாங்கன்றத உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து வர இருக்குது. அந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து புட்லூர் இந்த கோவிலுக்கு தாங்க போக போகிறோம். புட்லூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்துக்கு தாங்க இன்றைக்கி போய் பார்க்க போகிறோம். முதல் ஆடி வெள்ளிலேயே இவங்களை போய் தரிசிக்கலான்னு சொல்லிட்டு நானும் என்னோடய ஃப்ரெண்டும் பிளான் பண்ணோங்க. அப்படி நாங்கள் ஆவடி ஸ்டேஷன் வந்த உடனே டிக்கெட் எடுத்துகிட்டு வந்த உடனே பார்த்திங்கன்னா எங்களுக்கு ட்ரெயின் கிடச்சிருச்சு. அங்கேருந்து உங்களுக்கு ஒரு 25 மினிட்ஸ் தாங்க டைமிங்கில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் பார்த்திங்கன்னா எதுக்கு பிரசித்தி பெற்றதுன்னு பார்த்திங்கன்னா குழந்தை வரம் வேண்டி மன அமைதி, வீட்டில் பிரச்சனை, ஒரு பில்லி சூனியம் இதெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு மைண்ட் டிஸ்டர்பில் இருக்கவங்களாம் இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டால் அவங்களுக்கு இருக்க கண் திருஷ்டி, பில்லி சூனியத்தினால வர பிரச்சனைகள் இதெல்லாம் தீருதுன்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தை இல்லாதவங்க இந்த கோவிலுக்கு வந்தால் குழந்தை வரம் கொடுக்குறாங்க அந்த அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாருங்கள், 20 மினிட்ஸில் நான் புட்லூர் வந்துட்டேங்க. வந்த உடனே பார்த்திங்கன்னா இங்கே இறங்கின உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் இங்கே ஸ்டெப்ஸ் போடலைங்க, நம்ம ரயில்வே ட்ராக்கை தாண்டி தான் போடணும். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுக்கு ஸ்டெப்ஸை போட்டிருக்காங்க, பிரிட்ஜு போட்டு நம்ம இறங்கணும். நம்ம இப்படி ஏறி அங்கே லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட் ஸ்ட்ரைட்டாக போய் கீழே இறங்கினா அங்கே ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும். அங்கே இருந்தாங்க கோவிலுக்கு போகிற வழி ஸ்டார்ட் ஆகுது. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல வைப்புங்க. கோவிலுக்கு போயிட்டு வந்தால் ஆடி மாதம் நான் வந்துட்டாவே நானும் என்னோடய ஃப்ரெண்டும் எல்லா கோவிலும் போய் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தோம்னு யோசிப்போம். அது மாதிரி ஃபஸ்ட்டு ஆடி வெள்ளியே நாங்கள் வந்த கோவில் தாங்க புட்லூர் அம்மன் கோவில். கோவிலுக்கே வந்துட்டாங்க. அங்கேருந்து உங்களுக்கு நல்ல ரோடு ஃபெசிலிட்டி நல்லா போட்டிருக்காங்க. 10 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. நானும் என்னோடய ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டே அப்படியே வந்துட்டோம் கோவிலுக்கு. அப்படி முடியாதவங்க என்ன பண்ணலான்னா ஆட்டோவில் வரலாம். 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஆட்டோக்கு. கோவிலுக்கு வேண்டுதல் வச்சுக்கிட்டு வர்றவங்க என்னென்ன வாங்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள். வந்த உடனே கோயில் உள்ள அப்படியே வரக்கூடாதுங்களாம். போய் அந்த பொங்கல் மண்டபத்துக்கு பின்னாடி தண்ணி ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க, அங்கே போய் கை காலை அலம்பிட்டு தான் வரணுங்களாம். நீங்கள் என்னென்ன வாங்கணுன்னா குழந்தை வரம் வேண்டுறவங்க தொட்டில், அம்மாவுக்கு புடவை, வளையல், மஞ்சள், குங்குமம், 5 எலுமிச்சம்பழம்ன்றது இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்கங்க. அந்த 5 எலுமிச்சம்பழம் எதுக்குன்னீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை அங்கேயே வாசல்லையே பெரியவங்க நம்மளுக்கு ஒன்று சுற்றி போட்டு டிஸ்டி கழிச்சு போட்டுடுறாங்க. 3 எலுமிச்சம்பழத்தை கொடிமரத்துக்கிட்ட இருக்க சூளத்தில் 3 எலுமிச்சம்பழத்தை கொத்திடணுங்களாம். ஒரு எலுமிச்சம்பழத்தை நம்ம மடியில் வச்சுக்கிட்டு பிரகாரத்தை 9 முறை சுற்றி வரணுங்களாம். அந்த எலுமிச்சம்பழத்தை தான் உள்ள அம்மனுக்கு நம்ம வச்சு கையில் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேண்டுதல் வச்சு வரவங்க இந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். வேண்டுதல் குழந்தை வர இல்லாமல் வரவங்க மஞ்சள், குங்குமம், எலுமிச்சம்பழம் இது மட்டுமே போதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கோவிலுக்குள்ளே வந்துட்டோங்க. வந்து அவங்க சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிட்டோம். வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு முதல் வெளியே பயங்கர கூட்டங்க, பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. இந்த கூட்டத்தை பார்த்தோன்னா எப்படிடா நம்ம போய் பார்க்க போகிறோம் சாமியை, ரொம்ப நேரம் ஆகுமோ அப்படின்ற பயத்தில் இருந்தோம். ஆனால் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போது கோவில் உள்ளே வந்த உடனே லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா நவகிரக மண்டபம் ஒன்று இருக்குது. அது பக்கத்தில் இருந்தாங்க க்யூ ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு க்யூ ஸ்டார்ட் ஆகுது. அது என்னென்னு சொல்கிறேன். இப்போ நாங்கள் நின்ன க்யூ வந்து 20 ருபீஸ் க்யூங்க. 20 ருபீஸ் க்யூவில் ஒரு 11:30க்கு நாங்கள் அங்கே போய் போய் க்யூவில் நின்னோங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் 50 ருபீஸ் டோக்கன். இந்த 2 டோக்கன் அங்கே இருக்குங்க. ஃப்ரீ தரிசனம் எங்களுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு க்யூ இருக்குது, அது வந்து ஃப்ரீ தரிசனம் சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் 11:30க்கு அங்கே போய் நின்னோங்க. நாங்கள் அங்கே ஸ்டெப்ஸ் ஏறி மேலே ஒரு பாத் மாதிரி போதுங்க. அந்த பாத்துலேருந்து இறங்கி கீழே வர்றதுக்கு எங்களுக்கு 1/2 hour ஆச்சு. அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே எவ்வளோ மக்கள் தெரியுங்களா வேண்டுதலுக்கு வராங்க. இங்கே அந்த வேண்டுதலாம் வச்சா நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி குழந்தை வரம் வேண்டி நடந்தவங்களுக்கு இங்கே 5ஆம் மாதம் பூ முடிக்கிறாங்க.
இங்கேயே ஒரு பெரிய மண்டபம் ஒன்று இருக்குங்க பக்கத்தில். அந்த மண்டபத்தில் வளைகாப்பு பண்ணுறாங்க. அப்போது 5ஆம் மாதம் வளைகாப்பு பண்ணும்போது அம்மனுக்கு ஜடை, புடவை, மாலை இதெல்லாம் சாத்தி அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றுறாங்க. பக்கத்தில் அந்த மண்டபத்தில் அந்த வளைகாப்பு அந்த குழந்தை வேண்டி வந்தவங்க முழுகாமாய் வந்தவங்களுக்கு அங்கேயே வளைகாப்பு நடத்துகிறாங்கங்க. இது அவங்க எல்லாரோட நம்பிக்கையாகவே இருக்குங்க. இங்கே வந்தால் அது மாதிரி நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ பேர் நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருப்பீங்க. நிறைய பேர் குழந்தை மடியில் அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி வச்சுக்கிட்டு பிரகாரத்தை சுற்றி வரதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கோவிலில் வேறு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெசிலிட்டி பண்ணி வச்சுருக்காங்க. கோவில் திருப்பணி இப்போ இந்த இயர் கொஞ்சம் முடிஞ்சிருக்குங்க. நல்லா ரெனோவேட் பண்ணி எல்லா வசதியும் செஞ்சு வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா தண்ணி ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபேனும் இருக்குங்க. காற்று இல்லையேன்னு கவலைப்பட தேவையில்லை. ஃபேனும் இருக்குது. பக்கத்தில் மண்டபமும் இருக்குது. நம்ம ஓய்வு எடுத்துக்கலாங்க. அங்கேயும் ஒரு நல்ல ஒரு ஃபெசிலிட்டி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதான் நான் இதுக்கு வர இதில் உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோலேயே லாஸ்ட்டில் எண்டில் பார்ப்பீங்க. பாருங்கள், நாங்கள் இங்கே நின்றுட்டே இருந்தோங்க. எவ்வளோ பேர் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி கையில் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க. அவ்வளோ மக்களுங்க. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க இவ்வளோ ஜனம் வருவாங்க அப்படி சொல்லிட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. அப்புறம் ரொம்ப திருப்தியாகவும் இருந்ததுங்க போயிட்டு வந்தது எங்களுக்கு. நாங்கள் ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணேங்க. க்யூவில் நின்னது தாங்க தெரியும். பட் பார்த்திங்கன்னா க்யூ கொஞ்சம் சீக்கிரமாகவே மூவ் ஆகிடுச்சு. நாங்கள் நினச்ச மாதிரி அவ்வளோ லேட்லாம் ஆகலைங்க. நாங்கள் மேலே ஃபஸ்ட்டு ரோக்கு வரும்போது எங்களுக்கு இங்கே டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 11:35 ஆகிடுச்சிங்க. ஃபஸ்ட் ரோ முடிஞ்சு, செகண்ட் ரோ முடிஞ்சு, தேர்ட் ரோக்கு கிட்ட வரும்போது பார்த்திங்கன்னா 12 o'clock ஆகிடுச்சு. நாங்கள் அந்த செகண்ட் ரோ தேர்ட் ரோ வரும்போது 12 o'clock ஆகிடுச்சிங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதுதாங்க உள்ள மூலஸ்தானம். அது வரையும் போகிறோம். அந்த இடத்துல தாங்க நம்மளுக்கு டோக்கன் கொடுக்குறாங்க. க்யூ ஸ்டார்டிங்லேருந்து நம்மளுக்கு கொடுக்குறதில்ல. இப்போ எதுக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா அது 50 rupees டோக்கன். அவங்களுக்கு வழி அந்த வழியில் இருக்குது. 20 rupees க்யூ இந்த நாங்கள் நிற்கிற ரூ 20 rupees க்யூங்க. இப்போ நாங்கள் நிற்கிறதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு க்யூ வரும். அவங்க அது அந்த க்யூ தாங்க ஃப்ரீ தரிசன டிக்கெட்டு. லாஸ்ட் இயர் வரும்போது கொஞ்சம் கோவில் ரெனோவேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது ரெனோவேட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் சின்ன வேலைங்கள் தாங்க கொஞ்சம் வச்சுருக்காங்க. இது வரையும் வீடியோ எடுத்தாங்க. அப்புறம் இதுக்கப்புறம் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க கோயில் உள்ள. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் சாமி பார்த்துட்டு வந்துட்டோங்க. 12:15 உள்ளே போனோம். 10 minutes தான். கொஞ்சம் நேரத்தில் உள்ள சாமியை பார்த்துட்டு வந்துட்டோங்க வெளியே. சாமி பார்த்தவங்களுக்கு, இந்த கோயிலுக்கு போனவங்களுக்கு தெரியும். இது போகாதவங்களுக்கு ஒரு சின்ன தகவல் சொல்கிறேங்க. சாமி உள்ள அம்மன் புத்தில் அவங்க இது போட்டு அடைச்சிருப்பாங்க. அவங்கள மட்டும் நினச்சிட்டு இருப்பாங்க. பட் அவங்களுக்கு பின்பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு மூலவர் சிலை இருக்குங்க. அவங்கள கண்டிப்பாக எல்லாரும் தரிசிச்சுட்டு வாங்க. இப்போ சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். பாருங்கள், இதுதாங்க க்யூ. இது 50 rupees க்யூங்க. எங்கள் பக்கத்தில் இந்த பக்கம் நிற்கிறது. இப்போ சாமியை பார்த்துட்டு வந்துட்டோங்க. சொன்ன பார்த்தீங்களா மண்டபம், இந்த மண்டபம் தாங்க. பாருங்கள், எல்லாம் சாமியை பார்த்துட்டு வெயிட் பண்ணி உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் வெளியே இந்த சைடு அந்த மேலேருந்து இந்த பக்கம் வர்றது, ஆப்போசிட்டில் வர்றது 50 rupees. பாருங்க, நாங்கள் அதுக்கு ஆப்போசிட்டில் நின்றுட்டு வந்திருந்தீங்களா, இது 50 rupees க்யூங்க. ரொம்ப பார்த்திங்களா அப்பவும் க்ரௌடு போல், எவ்வளோ க்ரௌடு. ஆனால் ஒரு 2 o'clock வரையும் க்ரௌடு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ரௌட் கம்மியாகிடுச்சு. ஏன்னா லன்ச் டைம்னால நிறைய பேர் வரல. பட் ஈவினிங் திருப்பியும் க்ரௌடு அதே மாதிரி ஸ்டார்ட் ஆகுங்களாம். இதுதாங்க அந்த மண்டபம். பார்த்திங்களா கோவிலுக்கு நாங்கள் இப்படி சுற்றி வந்தோடனே இங்கே சாமியை பார்த்துட்டு அங்கே அம்மனை விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த நம்ம பழம் குத்துறதுக்கு முன்னாடி இடம்
பொங்கல் அங்கே தாங்க வச்சு சாமிக்கு படைக்கிறாங்க. ஆப்போசிட்டில் பொங்கல் வைக்கிற மண்டபம் இருக்கு இல்லைங்களா, அங்கே பொங்கல் வச்சுட்டு இங்கே வந்து அந்த பொங்கலை வாழை இலையில போட்டு வச்சு மாவிளக்கு வச்சு இங்கே வந்து படைக்கிறாங்க. எவ்வளோ விளக்கு ஏற்றுறாங்க பாருங்கள். இந்த இடம் தாங்க அதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. உள்ளெல்லாம் கொண்டு போக முடியாதுங்க பொங்கலை. அங்கேருந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒன்று தெரியும், துலாபாரம். இங்கே பாருங்கள், இங்கே குழந்தை வேண்டி வரவங்களுக்கு இங்கே துலாபாரமும் பண்ணுறாங்கங்க. துலாபாரம்னு பார்த்தீங்கன்னா இடைக்கடை காசு போடுவாங்கன்னு நினைப்பீங்க. பட் இங்கே வந்து காசு போட மாட்டாங்களாம். அது தெரியலங்க, அவங்களோட விருப்பம், அது நினச்சிட்டு வருது. பட் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த துலாபாரத்தில் குழந்தை எடைக்கு நிகரான அம்மனுக்கு தேவையான பொருட்கள், அபிஷேக பொருளோ அதெல்லாம் வந்து மஞ்சள், குங்குமம், எலுமிச்சம்பழம் என்ன கொடுக்குறாங்களோ அதை அங்கே வச்சு கொடுக்கணுங்களாம். இந்த தொட்டில் வச்சு வேண்டிகிட்டு வராங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த மரத்தில் அந்த தொட்டியில் கட்டணும்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த புதுசாக புடவை வாங்கி அதை கட்டிக்கிட்டு அம்மனை சுற்றி 9 முறை வலம் வந்து அந்த புடவையில் இருக்க துணியை வந்து கிழித்து அதை தொட்டிலாக கட்டணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, தொட்டிலாகவே விற்கிறாங்கங்க வெளியே கடைகளில். அந்த கடைகளில் நீங்கள் அந்த தொட்டியில் வாங்கி பிரகாரத்தை சுற்றி வந்துட்டு இங்கே கட்டுறாங்க. அது மாதிரி வேண்டி கட்டுறவங்க இங்கே கட்டிட்டு அங்கே கொடுக்குற அந்த அம்மன் பாதத்தில் வச்சு கொடுக்குற அந்த வளையல், குங்குமம் இதெல்லாம் வந்து இங்கே வெளியே இருக்க புத்துக்கு கொட்டிட்டு போடுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வளையலை வந்து அங்கே இருக்க பெண்களே அவங்களுக்கு அணிவிக்கிறாங்க. இந்த குழந்தை வரம் வேண்டி நிற்கிறாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு அந்த வளையலை போட்டு விட்டுடுறாங்க. இப்போ அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு புத்து இருக்குது. அந்த புத்தும் இந்த அம்மன் எப்பத்துலேருந்து இருக்காங்களோ அப்பத்துலேருந்து அந்த புத்தும் அதே மாதிரி இருக்குதுன்றது சொல்லிட்டு வராங்கங்க. அந்த புத்தில் நம்ம கொண்டு வர புடவை, அந்த அம்மனுக்கும் புடவை, வளையல், வேப்பிலை இதெல்லாம் வச்சு கும்பிடுறாங்கங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய குங்குமம், மஞ்சள்லாம் போட்டு வைக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பூட்டு வந்து வேண்டிக்கிட்டு வரவங்க. இப்போ எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குங்க வாழ்க்கையில் மனுஷாளுக்கு. ஸோ அந்த பிரச்சனையிலேருந்துலாம் விடுபடணும்னு இங்கே வேண்டிக்கிட்டு பூட்டு போடுறாங்களாமா. இந்த பூட்டு வந்து நம்ம வேண்டிக்கிட்டு இது நடக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இந்த பூட்டை போடுறாங்க. பூட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் அது நிறைவேறிச்சுன்னா இந்த பூட்டை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுடுறாங்களாம். அப்படின்றதும் ஒன்று நடந்துகிட்டு இருக்குங்க. இங்கே பாருங்கள், அந்த வளையல் நான் கொண்டு போனீங்களா, அந்த வளையலை வந்து எங்ககிட்டே கொடுத்துட்டாங்க. ஸோ நான் அதை ரெண்டு கையில் நான் போட்டுக்கிட்டு மீதியை வந்து அம்மனுக்கு அந்த புத்தில் நான் செலுத்திட்டு வந்துட்டேங்க. அங்கே வந்து அம்பாளுக்கு வந்து புடவை சாத்துறாங்க இல்லையா, அதை வந்து அங்கே வந்து ஏலமும் விடுறாங்கங்க. அது வாங்குறவங்க, விருப்பப்படுறவங்க அந்த சேலை வாங்கிட்டு போகிறாங்க. அதுவுமே நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானும் ஒரு சாரீ வாங்கலான்னு இருந்தேங்க. பட் டைம் ஆகிடுச்சு. வீட்டில் வந்து பசங்கள்லாம் வந்து பிக்கப் பண்ணோன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே பார்க்கலைங்க. அதெல்லாம் இங்கே தான் இந்த மண்டபத்தில் ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க. லாஸ்ட் டைம் வரும்போது இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமுங்க, ஒன்று ட்ரெஸ்ஸிங் ரூம், இன்னொன்று வந்து தாய்மார்கள் பாலூட்டும் அறைன்னு இருக்குது. 2 இது வந்து இப்போ பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ வர மக்களுக்கு. இங்கே வந்து வளைகாப்பு பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லாம் அவங்க சாரீ கட்டுறதுக்குலாம் இடம் இல்லாமல் இருந்தது. இதை வந்து இப்போ நம்ம அவங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க போல இருக்குது. ஸோ இப்போ அதை வந்து அங்கே கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு அம்மனை விழுந்தெல்லாம் கும்பிட்டு, கொடி மரத்துக்கிட்ட விழுந்தெல்லாம் கும்பிட்டு வந்துட்டாங்க. இங்கே வந்து சாப்பாடு எல்லாமே கொடுக்குறாங்க. பட் என்ன ஆச்சரியன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கோவிலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு இடம் இருக்குங்க. அங்கே சொல்லி அனுப்பிச்சாங்க, இந்த மாதிரி அங்கே சாப்பாடு போடுறாங்க, போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, போடுறாங்களா இல்லையான்னு, சாப்பிட்லாமா வேணாமான்னு ஒரு டபுள் மைண்டட் தாங்க போனோம் நாங்கள். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தாங்க அதை இந்த பொம்மை கடைலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த பொம்மை கடை பக்கத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா வண்டிலாம் நிறுத்தி விட்டுருக்காங்க இல்லைங்களா, அங்கே தாங்க ஒரு சாமியானா போட்டு ஒரு இடம் இருக்குங்களா, அங்கே தான். சரி போகலாம், இங்கேருந்து பார்க்கும்போதே பயங்கர கூட்டமாக இருந்ததுங்க. எப்படி நம்ம சாப்பிடுவோமா, சாப்பிட முடியாதா, இன்னும் போகலாமா வேலாமான்னு டபுள் மைண்டடாக தாங்க போனோம். சரி ஓகே போயிடுவோம், வந்துட்டோம் இவ்வளோ தூரம், சரி பார்த்துட்டு தான் போவோமேன்னு பார்த்தேங்க. போய் பார்த்தா சின்ன சாமியான போட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து உட்காந்து ஒரு 100 மெம்பர்ஸ் சாப்பிட்லாங்க, அந்த அளவுக்கு போட்டு வச்சுருந்தாங்க. நாங்களும் சரி போய் பார்த்து அங்கே போய் எப்படி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம். எல்லாம் அப்படியே சாப்பிட்டே இருந்தாங்க. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், சாப்பிட்டுடலான்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாம் கரெக்டாக முடிகிற டைமில் தாங்க இருந்துச்சு. எல்லாம் சாப்பிட்டு முடிக்கிற டைமில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இடமும் கிடச்சிருச்சு. நாங்கள் உட்காந்து நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். என்ன போட்டாங்கன்னு பார்த்தீங்களா, செம்ம சாப்பாடாக இருந்துச்சுங்க. அப்படியே
காலையிலம்புற சாப்பிட்லங்க. சாப்பாடு எப்படி சாப்பிட்லாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு டபுள் மைண்டடாக வந்தோம். பார்த்தா எங்களுக்கு அம்மனே எங்களுக்கு சாப்பாடுக்கு அருள் செஞ்சுட்டாங்க. செம்ம சாப்பாடுங்க. பார்த்தா பாருங்கள், வாழை இலை போட்டு கேசரி, உருளைக்கிழங்கு பொரியல், பீன்ஸ் பொரியல், பீன்ஸு கோஸு இதெல்லாம் போட்டு ஒரு பருப்பு உசிலி மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. சாப்பாடு, சாம்பார் சும்மா அட்டகாசமாக இருந்துச்சுங்க. சாம்பார், வத்த குழம்பு, மோர், ரசம் செம்மையாக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. வயிறு நிறைய அம்மனை பார்த்து அந்த ஒரு வைப்பு பயங்கரமாக இருந்துச்சுங்க. இங்கே சாப்பாடு சாப்பிட்டோன்னா அதுக்கு மேலே ரொம்ப அது என்ன சொல்லுவாங்க, சாப்பாடு கண்ட இடம் சொர்க்கம்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது மாதிரி ஒரு வைப்பாக இருந்துச்சுங்க. ரொம்ப திருப்தியாக சாமியும் பார்த்துட்டு வயிறு நிறைய சாப்பிட்டு அந்த அம்மனை தரிசிச்சுட்டு வந்தோங்க. அப்படியே வந்து வெளியே ஒரு பிக்கும் எடுத்துகிட்டு வந்தோம். இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா, இந்த மாதிரி நிறைய கோவிலுங்களை உங்களுக்கு நான் விளாக் காமிக்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.